எத்தே வாங்க அத்தே. என்ன மராஜி, காலையில எங்க போற? அதுவும் இந்த குழாயி பேண்ட் சுடிதாரு இது என்னது? இதை மாட்டிக்கிட்டு எங்க போற? எத்தே அதான் குழாயி டாப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் சுடிதார்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. மறுபடியும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கிய. ஏடி எங்க போறேன்னு கேட்டேன். எங்க போறேன்னு சொல்லு. எதுக்கு ஒளிச்சு மறைச்சு சுத்தி வளைச்சு பேசிட்டு கிடக்க? எத்தே நான் எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசணும்? நான் என்ன தப்பு பண்ணவா போறேன்? நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறியா? எப்ப இருந்து போற? எத்தே இன்னைக்குதான் வேலைக்கு நாள். 6:30 மணி பஸ்ஸுக்கே போற? அப்படி என்ன வேலை? எத்த வேலைக்கு நாள் போறேன். 8 மணிக்கு தான் ஆபீஸ். இங்கேருந்து போக 1 மணி நேரம் ஆகும். சில நேரம் கூட்டமா இருக்கும். கம்பெனி எங்க இருக்கு என்ன ஏது நம்ம சீட் எது எதுவும் தெரியாதுல்ல. அதான் நாள்னு 6:30 பஸ்ஸுக்கு போறேன். நாளைக்கு 7 மணி பஸ்ஸுக்கு போனா போதும். சரிம்மா சரி. என்ன வேலை? இவளுக்கு என்ன வேலைன்னு சொன்னா மட்டும் இப்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிருமாக்கும். ஏதாவது நோண்டிக்கிட்டு கிடக்கணும். இப்ப வேற பார்த்து இந்த பஸ் வந்து தொலைய மாட்டேங்கு. எப்பவும் 6:30 பஸ் 6:25க்கு வந்துருவான். நம்ம வர்ற அன்னைக்கு தான் லேட்டா வருவான். ஏடி ஒன்னேதான். என்ன வேலைன்னு கேக்கேன். எத்தே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னது? சாப்பிட போனா இன்ஜினியரா? ஏமா சாப்பிடறது இல்லாம வேலைக்கு ஆள் எடுக்காங்க? ஐயோ சரி சரி, அப்போ ஒன்று செய்ய ராஜி. சாப்பிட்ற வேலை எனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா எனக்கு ஒரு வேலை தர சொல்லு. நானும் வந்து 3 தடவை சாப்பிட்டு போறேன். எத்தே அது சாப்பிட போற இன்ஜினியர் கிடையாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏமா நீ அவ்வளவு படிப்புலாம் படிச்சிருக்கியா? பார்க்க நெட்ட குக்கு மாதிரி இருக்க. உடம்புல சதையே இல்லையே. உங்க வீட்டுல சோறு போட கூட இருக்கோ இல்லையோ, கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளையோன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்ஜினியர் படிப்புலாம் படிச்சிருக்கியா? சரி சரி. ஆனா இப்ப இன்ஜினியர் தான் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர்னு சொல்றாங்களே. தடிக்கு விழுந்தா இன்ஜினியர் தான். யார் வீட்டுக்கு போ எப்பா என்ன வேலை பார்க்க? இவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்காங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. பொட்ட பிள்ளை உனக்கு எப்படி கிடைச்சது? நானும் பொட்ட பிள்ளைய அடப்படக்கமா இருக்குன்னு பாக்க இந்த கிழவி வாய போட்டு கிளறுதாலே. கோயிலுக்கு போற அன்னைக்கு தேங்காய் உடைச்சா போதும்னு நினைச்சேன். இந்த கிழவி மண்டைய போட்டு உடைச்சதான் இந்த கிழவி பேசாம இருப்பா போல. என்னத்த ஆம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏண்டி நீ வேலை பார்க்க போற இடம் பொம்பளையில மட்டும் தான் இருப்பாங்களா, ஆம்பளைங்களும் இருப்பாங்களா? வேலை பார்க்குற இடத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. பொம்பளையால் மட்டும் இருக்கிறதுக்கு அது என்ன லேடிஸ் ஹாஸ்டலா? ஆமா ஆமா, பொம்பளையால ஆம்பளையால சேர்ந்து இருந்தா கலகலன்னு இருக்கும். பொட்டச்சியை மட்டும் இருந்தாலும் நல்லா இருக்காது, ஆம்பளையால் மட்டும் இருந்தாலும் வறட்சியா இருக்கும். யோ